ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளம் தமிழ் ஸ்டோரிஸ். அச்சோ, டைம் ஆயிடுச்சு, வாங்க ஸ்டோரி கேட்க போகலாம். விஜயநகர ராஜ்யத்தில் ஒரு நாள் அரண்மனையில் பெரிய கலக்கம் ஏற்பட்டது. ராஜாவின் பொக்கிஷங்கள் மர்மமாக திருடப்பட்டிருந்தது. யாரும் எதையும் பார்க்கவில்லை. அனைவரும் குழப்பத்தில் இருந்தனர். இந்த அரண்மனையிலே ஒரு திருடன் இருக்கிறான், ஆனால் யாரும் எதையும் பார்க்கவில்லை. இது எப்படி சாத்தியம்? அந்த நேரத்தில் அனைவரும் பதட்டத்தில் இருந்தபோதும் தெனாலிராமன் மட்டும் அமைதியாக இருந்தான். அவன் ராஜாவை நோக்கி தன்னம்பிக்கையுடன் முன்னே வந்தான். மகாராஜா, ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், இது யார் என்று கண்டுபிடிக்கிறேன். அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு விசித்திரமான திட்டம் தீட்டினார். அரண்மனையில் ஒரு சிலையை வைத்து அனைவரையும் அங்கே கூட்டினார். அந்த சிலைக்கு மாய சக்தி இருப்பதாக அவர் அறிவித்தார். இந்த சிலை மாய சக்தி கொண்டது. திருடன் தொட்டால் கைகள் கருப்பாகிவிடும். தெனாலிராமன் கூறியதை கேட்டதும் அனைவரும் பயத்தில் ஆழ்ந்தனர். ஒவ்வொருவராக உள்ளே சென்று சிலையை தொடுமாறு கட்டளையிடப்பட்டது. ஒருவருக்கொருவர் உள்ளே சென்று வெளியே வந்தனர். அவர்கள் கைகளை மறைத்தபடி நின்றனர். ஆனால் ஒருவன் மட்டும் மிகவும் பதட்டமாகவும் பயமாகவும் இருந்தான். இறுதியாக தெனாலிராமன் அனைவரையும் கைகளை உயர்த்த சொல்லினார். அனைவரும் தங்கள் கைகளை உயர்த்தினர். ஆனால் ஒரு மனிதனின் கைகள் மட்டும் சுத்தமாக இருந்தது. எல்லோரும் கைகளை உயர்த்துங்கள். அதை பார்த்த தெனாலிராமன் உடனே உண்மையை புரிந்து கொண்டார். திருடன் பயத்தால் சிலையை தொடவே இல்லை. அதனால்தான் அவன் கைகள் கருப்பாகவில்லை. மகாராஜா, இவன்தான் திருடன். இந்த அறிவுத்திறனை பார்த்த ராஜா மிகவும் ஆச்சரியப்பட்டார். மந்திரம் இல்லாமலே உண்மையை கண்டுபிடித்த தெனாலிராமனை பாராட்டினார். அற்புதம் தெனாலிராமா, மந்திரம் இல்லாமல் உண்மையை கண்டுபிடித்தாய். இந்த கதையின் நெறி என்னவென்றால், குற்றம் செய்த மனிதன் எவ்வளவு மறைக்க முயன்றாலும் அவன் மனசுக்குள் இருக்கும் பயமும் குற்ற உணர்வும் ஒரு நாள் அவனை வெளிக்கொண்டு வந்துவிடும். அதனால் நாம் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும். ஏனெனில் பொய் மற்றும் தவறு தற்காலிகமாக மறைந்தாலும் உண்மை எப்போதும் வெளிவரும்.